ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனல், த டெலிகிராம் சேனல் த சீசா ட்ரேடர். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அப்டேட் எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். யூடியூப் சேனலில் ஒன்லி ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வெறும் சார்ட் மட்டும்தான் அதில் கொடுப்போம். யூடியூப்பில் லைவில் என்ன நடக்குது அப்படின்றத கொடுக்க மாட்டோம். ஸோ இதில் வந்து லைவ் இன்ட்ராக்ஷன் போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் டெலிகிராமில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் பாருங்கள், நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம சூஸ் பண்ணணும். சென்செக்ஸ் வந்து 83,800 கால் ஆப்ஷன் அண்ட் 84,800 புட் ஆப்ஷன் போட்டாச்சு. அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத மார்க் பண்ணியாச்சு. அதாவது இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆனதுலேருந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் வரைவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், ஹவு டு டேக் ஏ பெர்ஃபெக்ட் என்ட்ரி இன் அவர் செட்டப் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டியில் 25,700 கால் ஆப்ஷன் அண்ட் 25,900 புட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதுவும் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட்லாம் கொடுத்தாச்சு. அதாவது இது என்னென்னா, கால் சைடில் செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட்டு போச்சுன்னா புட் சைடில் அப்படியே ஆப்போசிட்டாக செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும், சரிங்களா? இதுதான் இதோட அர்த்தம். ஸோ கால் மேலே ஏறிச்சுன்னா புட்டு வந்து கீழே இறங்கும், இல்லை புட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் கீழே இறங்கும். அப்படியே வைஸ் வெர்ஸாக நடக்கும். இதுதான் லாஜிக். ஸோ இப்படி தான் ஆப்ஷன் மார்க்கெட் இயங்குது. இதுக்காக தான் கொடுத்துருக்கிறது. புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு 1 வீக் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் என்ன நடக்குது, எப்படி என்ட்ரி எடுக்கிறோம், எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது சுத்தமாக புரியாது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த முகம் வேறு, இனிமேல் பார்க்க போகிற முகம் வேறு, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இங்கே உடச்சி காமிச்சிருப்பேன், சரிங்களா? இதுதான் அதோட அர்த்தம். தென் இப்போ மார்க்கெட் பாருங்கள், நான் வந்து ஃப்ரைடேவே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்னு போட்டிருக்கா. ஸோ ஃப்ரைடேவே 3:22 மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி வில் பி ஓப்பன் டஸ் ஃப்ளாட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதாவது மண்டே வந்து நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஜென்ரலாக நடக்கிறது தான். ஸோ அதன்படி மார்க்கெட் எப்படியா இருக்குன்னு பாருங்கள். நிஃப்டி ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில்லையே கால் சைடு வந்து பயங்கரமாக பெரிய கேண்டிலாக போயிடுச்சு, சரிங்களா? பட் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ சொன்னபடி ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சார்ட்டும் ஆப்ஷன் செயினும் ரெண்டுமே கால் சைடு தான் இண்டிகேட் காமிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நியர்லி 1% வில் ஹேப்பன் அப்படின்றது. இது எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா இருக்குல்ல, நிஃப்டி ஆப்ஷன் செயின் டேட்டா, இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கும், உங்களோட ப்ரோக்கர் ஆப்லேயும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த சைட் கால் ஆப்ஷன், இந்த சைட் புட் ஆப்ஷன், இதோட ப்ரீமியம் ப்ரைஸ், அப்புறம் ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, இந்த ஐவி, வால்யூம், இதெல்லாமே இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே கொடுக்குறது எல்லாமே, சரிங்களா? ஸோ ஓகே, இன் சார்ட் அப்படின்னா சார்ட்னா இதுதான். ஸோ நிஃப்டி சார்ட்டு, ஆப்ஷன் சார்ட், கால் சார்ட், புட் சார்ட், அதே மாதிரி மேலே சென்செக்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டும் ஆப்ஷன் செயின்ன்றது கொஞ்சம் நேரம் இந்த இப்போ என்எஸ்சி வெப்சைட்டை காட்டினேன் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் செயினும் இந்த சார்ட்டும் ரெண்டுமே இன்றைக்கி கால் சைடு தான் காட்டுச்சு. அதனால் மார்க்கெட் இன்றைக்கி கால் சைடு இருக்கும், ஹியூஜ் ரேலி அப்படின்னு போட்டுட்டேன். இது எப்போ போட்டிருங்க பாருங்கள், 9:20க்கே நான் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் வந்து கால் சைடில் தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஜம்ப் அப்படின்னு போட்டிருந்தேன். அதாவது என்னென்னா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 25,700 இந்த கால் வந்து இங்கே ஓப்பன் ஆனதும் இங்கேருந்து பெருசாக வந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து தேர்ட் கேண்டிலுக்கு மேலே போய் அதாவது அவுட் ஆஃப் த சார்ட் ஆகிடுச்சு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடுச்சு. அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே இங்கேருந்து ஓப்பன் ஆகி பெருசாக ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அது இன்னும் கீழே போகும். அப்போ நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் இல்லைன்றனால இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட்டுட்டு வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். அதுதான் 25,800 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ், ப்ளீஸ் சேஞ்ச் த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டேன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் 9:20க்கு ட்ரா பண்ணும்போது இதான் நான் சொன்ன ஃபஸ்ட் கேண்டில். ஸோ நல்லா பெருசாகவே ஆகிடுச்சு. அதனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றி பாருங்கள், 25,800 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷனில் இதே பாயிண்ட்ஸ் தான் ட்ரா பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் 87, 146, 221 இருக்கா, அதுதான் இங்கே பழசாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் 87, 146, 221. அதே மாதிரி புட் சைடில் என்ன இருக்கோ அதே பாயிண்ட்டு தான் இங்கே புதுசாக இருக்கலும் இருக்கும். ஸோ பாயிண்ட் வந்து மாறாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே ரெட் கேண்டில் வரும்போது இந்த பக்கம் பாருங்கள், செகண்ட் கேண்டில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே
மேலே க்ரீன் கேண்டில். ஸோ இது மேலே போகுது, இது கீழே போகுதா? ஸோ கரெக்டாக ஆக்ட் ஆகிடுச்சா? ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்மளோட டார்கெட் வந்து 221. ஸோ இங்கே பாருங்கள் 160 இங்கே முடிஞ்சிருக்கும். 160 முடிஞ்சு 221. ஸோ 60 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட். இதுக்கப்புறம் மேலே போனால் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம என்ட்ரி, டார்கெட், எஸ்எல் இது மட்டும்தான் நமக்கு முக்கியம். அதுதான் ஒரே ஒரு தடவை தான் என்ட்ரி. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா சென்செக்ஸில் எதுவும் மாற்றலை. பிகாஸ் அது வந்து உள்ள ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. பட் இதுவும் கொஞ்சம் நேரத்தில் அவுட் ஆஃப் த ரேஞ்ச் போயிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட் கேண்டிலே ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் டச் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஃபஸ்ட் கேண்டிலே தேர்ட் பாயிண்ட் முக்கால்வாசி போயிடுச்சு. ஸோ இதுலேயும் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. பட் நம்ம சொன்னபடி கால் சைட் நடந்துருச்சு. பாருங்கள் வித்தின் 10-15 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ட் பாயிண்ட் அச்சீவ்டு. ஸோ இதிலே நம்ம மார்க்கெட் டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இருந்திருக்காது. சரிங்களா? ஸோ இது சென்செக்ஸு அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் தேர்ட் பாயிண்ட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ 760 1100 400 பாயிண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆஃப்டர் சார்ட். அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் வேறு எங்கேயும் போகல. டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தது. இந்த பக்கம் பாருங்கள் புட் சைடு அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் அச்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே தான் சுற்றிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் எந்த என்ட்ரி இருக்காது. ஏன்னா அதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் சொல்லும். இப்போ இதுவே நீங்கள் வந்து வெறும் சார்ட்டை வச்சு பார்த்துருந்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கா? ஸோ இங்கே ஒரு ஹை ஒரு லோ மார்க் பண்ணிவிட்டு இதில் மேலே கட் ஆனதும் ஒரு ட்ரேடு போயிருப்பீங்க, திரும்ப கீழே வந்திருக்கும். இல்லை லோ கட் ஆனதும் இங்கே புட் சைடில் ஒரு ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, அதுவும் பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே ஃபேக்காக நடக்கிறது. இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபேக்கு தான். ஆப்ஷன் செயின் டேட்டான்னு ஒன்று இருக்குது இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் இங்கே காட்டினது. இதுக்குள்ளே தான் விஷயமே இருக்குது. சரிங்களா? வெறும் சார்ட் பார்க்குறது வந்து ஒரு 30-40% தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான், ஒரு என்ட்ரி செட்டப்புக்கு தான். கன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? இதில் உள்ள ரகசியம் தான் நான் நம்ம கிளாஸில் சொல்லித்தருவேன். இதை வச்சு தான் ஃபர்தராக ட்ரேட் எடுக்கணுமா வேணாமான்றது இருக்கும். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெண்டு தான். ஒரு ட்ரெண்டை பிடிச்சாச்சுன்னா அதுதான் லாஸ்ட் வரைக்கும். இங்கே இதையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சென்செக்ஸும் தேர்ட் பாயிண்ட் டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே தான் கன்சால்டேஷன். இப்போ இந்த ஹை உடச்சி இங்கே போயிருக்கு, திரும்ப கீழே வந்து இந்த ஹை உடச்சி இங்கே போயிருக்கு. பட் அடுத்து கண்டினியூ ஆகலை, திரும்ப கீழே வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் பிரேக் அவுட்டு போட்டிருந்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கும். காஷ். ஸோ இதெல்லாம் ஃபேக் ப்ரௌட் நிறையா கொடுத்துச்சு. ஃபேக் பிரேக் அவுட் அது எல்லாமே ஃபேக்காக இருந்தது. இது எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நமக்கு கிளியராக கொடுத்துருக்கோம் எது ஃபேக்கு எது கரெக்டு அப்படின்னு. ஸோ இல்லாதவங்க நம்ம சேனலில் இல்லாதவங்க ஆப்ஷன் செயின் டேட்டாவை ஃபஸ்ட்டு படிக்க பாருங்கள். ஆப்ஷன் செயின் டேட்டாவை பற்றி நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருப்பேன். ஆப்ஷன் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ கொடுத்துருப்பேன். இல்லாதவங்க தேடி பார்த்து பாருங்கள். தென் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆக போகுது அப்படின்றதே நான் சொல்லியிருக்கேன். இப்போ மணி பாருங்கள் 6. நான் 3:30 மணிக்கே சொல்லியிருக்கணும். பட்டு நான் ஒர்க்கில் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் கேப் அப் ஆகிருக்குன்னு. எதை பேஸ் பண்ணினா இதை பாருங்கள் நம்ம ப்ரீமியம் குரூப்லேயும் வித் ப்ரூஃபோடு தான் கொடுத்துருக்கேன். ஆஸ் பர் ஆப்ஷன் செயின் டேட்டா நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் ஹேவ் கேப் அப் பட் பேங்க் நிஃப்டி இஸ் நாட் சப்போர்ட்டிங். பேங்க் நிஃப்டி மட்டும் கேப் அப் காமிக்கலை அதோட டேட்டாவில், இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில். ஸோ என்னோடய கன்க்ளூஷன் வந்து மற்ற 3மே கேப் அப் அப்படின்ற காட்டுறதுனால மண்டே வந்து கேப் அப் ஆகும். மண்டேன்ற நாளைக்கு வந்து கேப் அப் ஆகுன்றது கொடுத்துருக்கேன். இது வந்து நாளைக்கான சார்ட்டு. நாளைக்கு 25,950 கால் ஆப்ஷன், 26,150 புட் ஆப்ஷன். இதோட பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து மாறாது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நாளைக்கு கண்டிப்பாக மாறிடும். ஏன்னா நாளைக்கு கேப் அப் நடந்துச்சுன்னா இது எதுவுமே மேட்ச் ஆகாது. அதாவது பாயிண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே மேட்ச் ஆகுது. இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நாளைக்கு எப்படியுமே மாறும். ஓகேங்களா? சென்செக்ஸும் அதே மாதிரி தான். சென்செக்ஸ்லேயும் பாருங்கள் 84,500 கால் ஆப்ஷன், 85,500 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸு, இதை நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ்லேயும் கேப் அப் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே மாற வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே மாற வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போது நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றத இங்கே நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் டேட்டா. நிஃப்டி முடிஞ்சது 25,950 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது அட் த மணி ஆக்ட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட் த மணியில் 119, 120ன்னு வச்சுக்கோங்க ரவுண்டாக. ஆப்போசிட்டில் 37, இதை வந்து ரவுண்டாக 40ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த புட் சைடை விட 2 மடங்கு பலம் கால் சைடில் இருக்குது. காரணம் இன்றைக்கி ஏறின ஏற்றம் தான். சரிங்களா? இன்றைக்கி ஏறி இருக்குது. அதனால் இங்கே 120 ரொம்ப அதிகமான வெயிட்டும், இங்கே 40 அப்படின்றது கம்மியான வெயிட்டும் இருக்குது. பாதிக்கு பாதி கூட இல்லை. ஸோ இந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, இப்போ மார்க்கெட் நான் ஒரு லாஜிக் பாருங்கள், மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த கால் சைடு மேலே போகும்.
ஸோ இதோட லாஜிக் பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா கால் சைடு மேலே போகும், புட் சைடு கரையுமா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு புட் சைடில் மிகப்பெரிய ரேலி கிடைக்கும். மார்னிங் ஓப்பன்லேருந்தே நமக்கு ஹீரோ ஜீரோ கிடைக்கும், புட் சைடில் தான் கிடைக்கும். நாளைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புட் சைடில் நல்லா பயங்கரமான ரேலி இருக்குது. இங்கே இருக்கிற 37, 26, 19 இதெல்லாம் 100 மாற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு புட் சைடில் நல்ல ரேலி இருக்குது. ட்ரேடு எடுக்கிறவங்க புட் சைடில் எடுத்துக்கோங்க. காரணம் என்னென்னா, இதுதான் லாஜிக்கு. மார்க்கெட் கால் சைடில் மேலே போச்சுன்னா இது 37ன்றது கரையும். இப்போ பாருங்கள், நாளைக்கு ஒரு 50 பாயிண்ட் ஆச்சு மினிமம் மூவ் ஆகுன்னு வச்சுக்கோங்க. 50 பாயிண்ட் இது மேலே போச்சுன்னா இது ஒரு 50 பாயிண்ட் மேலே போகும். ஆனால் இது 50 பாயிண்ட் மேலே போகும்போது புட் சைடில் 50 பாயிண்ட் கரையணும்ல. ஸோ கரையிறதுக்கு இங்கே 50ன்ற நம்பரே இல்லை. ஸோ 50ன்ற நம்பர் இல்லாதனால இது மேலே போனால் இது கரையும். ஸோ இங்கே கரையிறதுக்கு 85, 50ன்னு அப்படி பாயிண்ட் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இது 100 பாயிண்ட் மேலே போகும், கால் சைடு வந்து 100 பாயிண்ட் கீழே கரையும். ஸோ இதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது சினாரியோ 1. ஸோ புட் சைடு பறக்க போகுது அப்படின்ற சினாரியோ 1. ரெண்டாவது என்னென்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைட்வேஸே போட்டு கரைச்சி இதை ஜீரோ ஆக்கலாம். ஸோ இந்த 2 சினாரியோ தான் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கால் சைடு மூவ் ஆனால் கூட கால் சைடு ஏறாது. ஏன்னா ஏற்கனவே கால் சைடில் அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கால் சைடில் போச்சுன்னா கால் சைடு ப்ரீமியம் ஏறவே ஏறாது, புட் சைடு ப்ரீமியம் கரையவே கிடையாது. ஏன்னா இங்கே ப்ரீமியமே இல்லையே, அதனால் இது கரையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மாறாக என்ன லாஜிக்கில் இருக்குது, புட் சைடு மேலே போனால் இங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், இங்கே அதிகமான இருக்க நம்பர்ஸ் குறையும். இதுதான் லாஜிக். ரெண்டாவது சைட்வேஸ். இதே தான் சென்செக்ஸ்லையும் பாருங்கள். சென்செக்ஸில் 84,700 வந்து அட் த மணியில் இருக்குது. இதோட லெஃப்ட் சைட் பாருங்கள் 589, ஒரு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் இருக்கா ரவுண்டாக. இந்த பக்கம் பாருங்கள் ஆப்போசிட்டில் 269, ரவுண்டாக 215 எடுத்துக்கலாமா? ஸோ இதில் பாதி கூட இல்லை. சரிங்களா? அதனால் கால் சைடு ஏற்கனவே அதிகமான இருக்கும் காரணத்தினால் மார்க்கெட் வந்து நாளைக்கு புட் சைடு போக அதிகப்படியான 90% வாய்ப்பு இருக்குது. பட் எதையும் நம்பாதீங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள், இது வந்து 58,200 கால் ஆப்ஷனா. இதோட லெஃப்ட் சைட் பாருங்கள் 192, அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் 142. ஆனால் அது அப்படியே கீழே பாருங்கள், இது வந்து சென்டரில் இருக்குது. 58,200ன்றது ஃபுல்லாக இல்லை, ஒரு 58,240, 50 இருக்கும். அதனால் இதோட கீழே வந்து 142, அது அப்படியே மேலே இங்கே 142 இருக்குது. இங்கே 192, அது அப்படியே ஆப்போசிட்டில் கீழே 194. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 108, கால் சைடு 108, புட் சைடில் 103. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கா? திரும்ப பாருங்கள் 79, இங்கே 73. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கா? ஸோ பேங்க் நிஃப்டி பேலன்ஸ்டாக இருக்குது. ஆனால் நிஃப்டியும் சென்செக்ஸும் பேலன்ஸாக இல்லை. கால் சைடில் ஹெவி ப்ரீமியம் இருக்குது. இதை கரைக்கிறதுக்காக புட் சைடு ஏற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் லாஜிக், அதிகப்படியான லாஜிக் இது தான். செகண்ட் ரீசன் வந்து, செகண்ட் சினாரியோ வந்து சைட்வேஸ் ப்ரீமியம் டிகே. ஸோ நாளைக்கு புட் சைடில் போக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ஓப்பனில் கேப் அப்பே ஆனாலும் இல்லை பாசிட்டிவ் போனாலும் சற்று நேரத்தில் புட் சைடு சரியான ரேலி நடக்கும், ஹீரோ டு ஜீரோ நடக்கும். ஸோ எல்லோரும் புட் சைடில் இருக்க பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.